ஹே guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 2 தரமான செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். ரொம்ப நாளாகவே தாத்தா காலத்துலேருந்து ரன் ஆகிட்டு இருக்க ஒரு அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம், ஃபோன் dekho. ஓகேங்களா? ஸோ இன்னொரு அப்ளிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னா அது வந்து நியூஸ் குரு. அந்த ஆப்போட பேர் வந்து நியூஸ் குரு. அந்த ஆப் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ₹2 பேமெண்ட் வந்து மினிமம் பேடிஎம்மில் எடுத்துக்கலாம், பப்ஜியில் எடுத்துக்கலாம், ஃப்ரீ ஃபயரில் எடுக்கலாம், எதில் வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பு. அதில் வந்து ₹2 தான் மினிமம் பேமெண்ட்டு. அது ஒரு டைம் தான் எடுக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ₹20 ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த பேமெண்ட்டை அதிகபட்சம் யாராலும் எடுக்க முடியாது. ஸோ மினிமமாக அந்த ₹2 பேமெண்ட் எடுத்துகிட்டு அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து டேரெக்டாக இந்த ஆப்புக்கு வந்துருங்க, ஃபோன் dekho ஆப்பு. இந்த ஆப்பில் மூலமாக உங்களுக்கு வந்து பக் ட்ரிக் இருக்குது. ஸோ இந்த பக் மூலமாக உங்களுக்கு வந்து பர் டேக்கு ஒரு 250 காயின்ஸ், 200லேருந்து 250 காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐஸ்லாண்ட் ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஐஸ்லாண்ட் ட்ரிக்ஸில் வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு எந்த ஒரு ஜிமெயில்ஸுமே தேவைப்படலை. நார்மலாக ஏதாச்சும் ஒரு நேம் போட்டு @123 இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஒரு ஜிமெயில், ஃபேக் ஜிமெயில் வந்து போட்டு இந்த ஆப்பில் வந்து ஐஸ்லாண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி வேறு லெவலில் எடுத்துக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரிக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ஆப்பில் எப்படி விட்ரா போடுறது, மினிமம் விட்ரா, மேக்ஸிமம் விட்ரா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்குமே ரெஃபர் ட்ரிக், பக் ட்ரிக், ஸ்கிரிப்ட் ட்ரிக் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏர்னிங் ட்ரிக்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஏர்னிங் லூட்ஸ் எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாமல் நம்மளோட டெலிகிராமில் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை நீங்கள் வந்து புதுசாக பார்த்துருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நம்மளோட சேனலை பார்த்து மறந்துபடி சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நம்மளோட சேனலை சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஏர்னிங் லூட்ஸில் எதாவது ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பை வந்து நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட பேமெண்ட் ப்ரூஃபையும் நீங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ரிசீவ் ஆன பேமெண்ட் ப்ரூஃப் தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து லைவாகவே நான் காட்டுறேன். அதுவும் இல்லாமல் லைவாக எப்படி ஐஸ்லாண்ட் ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஐஸ்லாண்ட் ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்பை வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐஸ்லாண்ட் ட்ரிக்ஸ் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஐஸ்லாண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவாக நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்போட பேமெண்ட் வந்து எனக்கு நேற்று நைட்டு வந்து ரிசீவ் ஆச்சு. ஸோ பேடிஎம்மில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுமே இல்லை. ஸோ இங்கே வந்து பாருங்கள், கேஷ்பேக் ரிசீவ்டு ஃப்ரம் நோவா இங்க். இந்த கம்பெனியிலேருந்து தான் எனக்கு வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 7 January 2022 11:29 PM நேற்று நைட்டு வந்து எனக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து லைவாக உங்களுக்கு வந்து ஃபோன் dekho வேலெட்டில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆட்ஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னோட வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 217 காயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க என் வேலெட்டில் எவ்வளோ காயின் இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம வந்து பைபாஸ் ட்ரிக்கை தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பைபாஸ் ட்ரிக்கில் வந்து நமக்கு பெர் ரெஃபலுக்கு 100 காயின்ஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 ரெஃபல்ஸ் பண்ணாலே போதும். எல்லாமே ஃபேக் ரெஃபல்ஸ் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ மினிமம் ரீடியம் பொறுத்த வரைக்கும் ₹1 தான் 100 காயின்ஸு. ஆனால் மேக்ஸிமம் ரீடியம் ₹10 தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ₹10 போடுறது பெட்டர் அப்படின்னு தோணும். ஒரு நாளைக்கு ஒரு ரீடியம் தான் போட முடியும். ஸோ இதில் வந்து ரீடியம் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ரிசீவ் ஆன பேமெண்ட் ப்ரூஃப். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பேடிஎம்லையும் காட்டிட்டேன், ஆப்லேயும் நான் வந்து காட்டிட்டேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி ரீடியம் போடுறது அப்படிங்கிற மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரீடியம் அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஆடை க்ளோஸ் பண்ணிப்போம் நம்ம. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆடு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பாருங்கள், மினிமம் ரீடியம் 100 காயின்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 1000 காயின்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு 100 காயின்ஸை போடுறத விட 1000 காயின்ஸை வந்து இந்த ஐஸ்லாண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் போகிறது பெட்டர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ மஸ்ட் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப் யாருமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட பக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து டாஸ்க் அப்படிங்கிறது வந்துருங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் எந்த மாதிரி பக் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸ்பிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது கண்ட்ரோல் ஸ்க்ரீன் ஓரியன்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ஸ்பிட் ஸ்க்ரீன் சப்போர்ட் ஆகலை அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்க்ரீன் ஓரியன்டேஷன் அந்த ஆப்போட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா டெலிகிராமில் வந்து சர்ச் பண்ணுங்கள், நான் அதையும் ப்ரொவைட் பண்ணி விட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கண்ட்ரோல் ஸ்க்ரீன் ஓரியன்டேஷன் அப்படிங்கிற சர்ச் பண்ணுங்கள், ஒரு ஆப் வரும். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ளூ கலர் ஐகான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஸ்பின் வீல் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இதில் வந்து ஓகே ஆட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்பின் அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஹை லெவலுக்கு வந்து ஒரு காயின்ஸ் வந்து கிடச்சுன்னா டக்குன்னு அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு 5 காயின்ஸ் வந்து கிடச்சிருக்குது. ஸோ எனக்கு இது பத்தாது. நான் வந்து இதை பேக் வந்துட்டு இந்த 55 செகண்ட்ஸ் வந்து ஓடிட்டுருக்கல. ஸோ இதை வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ அகைன் வந்து இந்த ஸ்பின் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ எவ்வளோ காயின்ஸ் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து லக் பேசிஸ் தான். ஸோ ஒன்ஸ் அதிகமாக வந்துருச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து 7 காயின்ஸ் அப்படிங்கிறது போதுமானது. ஸோ இப்போ வந்து நான் ஸ்பில் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நான் வந்து ஏர்ன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்பில் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ பேக்ரவுண்ட் வந்து நான் வந்து டெலிகிராம் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து மேலேயும் கீழே நான் இழுத்து விட போகிறேன். ஸோ காயின் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஸோ நார்மலாக எல்லாத்துக்குமே இது வந்து தெரியும் இந்த பக் ஓகேங்களா. ஸோ மஸ்ட் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பக் ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் மேலே கீழே இழுத்துடணும் ஓகேங்களா. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே கீழே இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காயின் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துட்டு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகலை அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்க்ரீன் ஓரியன்டேஷன் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அடிங்க. ஸோ ஒரு ஆப் வரும் ப்ளூ கலரில் கட்டமாக போட்டிருக்கும் ஓகேங்களா. ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கட்டமாக போட்டிருக்கும் ப்ளூ கலர் ஐகான் ஓகேங்களா. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் டில்ட் பண்ணாலே போதும். ஸோ லெஃப்ட் ரைட்டு டில்ட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து காயின் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்து உங்களோட காயின்ஸ் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பை மிஸ் பண்ணிடாமல் இந்த சிம்பிள் பக்கை வந்து மிஸ் பண்ணிடாமல் ஏன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸ்பின்ஸ் எல்லாமே. ஸோ ஓகே அப்படிங்கிறது கொடுத்துட்டு பேக் நவ் அப்படிங்கிறது வெளியே வந்துடுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்னோட வேலெட்டில் இருக்க எவ்வளோ காயின்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேலெட் அப்படிங்கிறது கொடுக்குறேன் ஆட் வந்து ஷோ ஆகும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னோட வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 432 காயின்ஸ் வந்து இருக்குது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் போனஸில் வந்து எனக்கு வந்து 7 காயின்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ கரண்ட் பேலன்ஸ் வந்து 430 காயின்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஐஸ்லாண்ட் ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி உங்களோட லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஓகேவா. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் காப்பி பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக ஐஸ்லாண்ட் ஆப்புக்குள்ளே வந்துருங்க. ஸோ ஐஸ்லாண்ட் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐஸ்லாண்ட் ஆப்புக்குள்ளே வந்தோடனே க்ரோம் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்ணி இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா லெஃப்ட் ரைட் சைடில் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி டேரெக்டாக க்ரோம்குள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே லிங்க் தட் யூ காப்பிட் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களோட லிங்க்கு டேரெக்டாக இதில் போய்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடும். ஸோ இது ஓப்பன் இன் ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து ஃபோன் திக்கோ ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. சிம்பிளான ப்ரொசீஜர். ஸோ அவ்வளோதான். இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஆப் ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பைபாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் ஓப்பன் கொடுத்து அப்படிங்கிறத பைபாஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ உங்களோட ரெஃபர் கோடை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என் ரெஃபர் கோடை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோட் 7356 ஓகேங்களா. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். 7356 அப்படிங்கிறது இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ரெஃபர் கோடு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ நேம் வந்து ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ பேடிஎம் நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பர் நான் வந்து டைப் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ ஏன்னா இது ஒரு ஃபேக் ஐடி தானே. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கரெக்டாக டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிக்கை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி ஆகணும். ஸோ அதை கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுங்க ஓகேங்களா. ஸோ ரெஜிஸ்டருக்கு கொடுத்தோன்னே ரீகேப்ஸாக வருது. ஸோ சிம்பிளான கேப்சர்ஸ் தான் வரும் ஓகேங்களா. ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ பஸ்ஸஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே தாறுமாறாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வெரிஃபை அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் வந்து டாஸ்கில் போங்க. ஸோ டாஸ்கில் போய்ட்டு உங்களோட பக் யூஸ் பண்ணி அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த 100 காயின்ஸ் வந்து போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ மினிமம் விட்ரா வந்து அச்சீவ் பண்ணுங்கள். ஸோ அச்சீவ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் விட்ரா பொறுத்த வரைக்கும் இதில் 100 காயின்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த ஐஸ்லாண்ட் மூலமாக பைபாஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட அதாவது ரெஃபரல் ஐடியில் வந்து நீங்கள் மினிமம் விட்ரா ரீச் பண்ணி ஆகணும். ஸோ விட்ரா ரீச் பண்ண ஆகணும் தான் உங்களுக்கு வந்து இந்த 100 காயின்ஸுங்கிறது ஆட் ஆகுது. இல்லைனா ஆட் ஆகாது ஓகேங்களா. ஸோ மஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட ரெஃபரல் ஐடியில் வந்து ஸ்பின் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸ்பின் அப்படிங்கிறது கொடுத்த உடனே நான் வந்து பக்கை யூஸ் பண்ணி நான் வந்து அந்த 100 காயின்ஸுங்கிறது மினிமம் இதை வந்து ரீச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் காயின் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சா. ஸோ இப்போ வந்து நான் இதை பண்ண போகிறேன். பைபாஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ பைபாஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மினிமம் விட்ரா வந்து ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து விட்ரா போட்டுருவேன். விட்ரா போட்டதுக்கப்புறம் என்னோட மெயின் ஐடியில் போய்ட்டு செக் பண்ணி உங்களுக்கு வந்து நான் லைவாகவே காட்டுறேன். ஸோ எவ்வளோ காயின்ஸ் வந்து ஆட் ஆகிருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே அப்படிங்கிறது கொடுத்து நம்ம வந்து பேக் வந்துடுவோம். ஸோ பேக் வந்தோடனே நம்மளோட வேலெட்டுக்கு இப்போ நம்ம போகிறோம். ஸோ சரமாரியாக ஆட் வரப்போகுது. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னோட வேலெட்டில் 155 காயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ ரீடிங் கொடுத்து நான் வந்து ரீடீம் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரீடீம் கொடுத்து ரீடீம் பண்ணிடலாம். ஸோ 100 காயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்களா. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும். ஸோ இவ்வளோ தான் ரீடீம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட மெயின் ஐடியை போய்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் 532 காயின்ஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பேக் வந்துட்டு அகைன் நான் வேலெட் அப்படிங்கிறத கொடுக்குறேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு பேக் வந்து உள்ளே வந்துட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் ரெஃபரல் போனஸ் அப்படின்னு போட்டு 958க்கு எனக்கு 100 காயின்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. 432 இருந்த காயின் இப்போ 532 ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ எல்லாமே ரெஃபரல் பைபாஸ்ட்டுக்கு வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த லூட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து இன்னொரு லூட் வந்து பார்த்துருவோம். ஸோ அது ரொம்பவே சிம்பிளான லூட் தான் ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ரொம்பவே சிம்பிளான லோடு தான். ஸோ இதை வந்து இன்டெப்த்தாக ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு இந்த ஆப்பில் வந்து ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு $2 மட்டும் தான் நீங்கள் வந்து இந்த லோட் மூலமாக எடுக்க போகிறீங்க. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஃபர் மூலமாக உங்களுக்கு 75 காயின்ஸ் வந்து கிடைக்கும். ரெஃபர் மூலமாக அவ்வளோக்கு ஏர்ன் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு $2 நீங்கள் வந்து சைன் அப் போனஸாக வரும். அதாவது சைன் அப் போனஸாக உங்களுக்கு வந்து சில காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு நீங்கள் ஆட்ஸை பார்க்குறது மூலமாக 10 காயின்ஸுங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3 ஆட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பேனர் ஆட் ஓகேங்களா. ஸோ இன்னொன்று வந்து வீடியோ வாட்ச் பண்ணுற ஆடு, இன்னொன்று வந்து வீடியோஸை அந்த கிளிக் பண்ணுற ஆடு ஓகேங்களா. டாஸ்க்கு கிளிக் பண்ணுற ஆடு. ஸோ 3 ஆட்ஸுமே ரொம்ப சிம்பிளான லூட்டு தான். ஃபஸ்ட்டு 2 ஆடு ஈஸியாக இருக்கும். 3வது ஆடு வந்து சில பேருக்கு புரியாது. அது வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ ஆடு வந்தோடனே உங்களுக்கு வந்து அதை கிளிக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உள்ளே போய் ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம். எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. ஜஸ்ட் அதிலே வெயிட் பண்ணுங்கள். கீழே வந்து செகண்ட்ஸ் ஓடும். 30 செகண்ட் தான் ஓடும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்கன்னா போனஸ் ஆடட் அப்படின்ட்டு கீழே வந்து ஒரு சிம்பிள் மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ ஒரு லெட்டர் மாதிரி வரும் போனஸ் ஆடட் அப்படின்ட்டு. ஸோ அது வந்தோடனே உங்களோட வேலெட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேலெட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நேம் போட்டு +10 அப்படின்ட்டு இங்கே வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி +10 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு 200 காயின் வந்து ஒரு நாளைக்கு கொடுத்துட்றாங்க ஓகேங்களா. ஸோ மினிமம் விட்ரா பொறுத்த வரைக்கும் 200 காயின் தான். ஸோ இங்கே வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ பேடிஎம்மில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேடிஎம்மில் மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படின்னு இல்லை. பப்ஜியில் எடுத்துக்கலாம், ஃப்ரீ ஃபயர்லையும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து பேடிஎம்மில் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் வந்து பேடிஎம்மில் எடுத்துட்டேன். ஸோ இந்த $2 பேமெண்ட் வந்து ஒரே ஒரு தடவை தான் உங்களால் எடுக்க முடியும். ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. $20ங்கிறது 2000 காயின் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு கஷ்டமானது தான். யாருனாலையும் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியாது. எப்படியும் இந்த 2000 காயின் வந்து அச்சீவ் பண்ணுறது உங்களுக்கு வந்து 10 டேஸ் கிட்ட ஆயிரும். ஸோ 10 டேஸ்க்குள்ளே இந்த ஆப் வந்து ரன் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான் ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பை எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ January 5 அன்றைக்கி லான்ச் ஆச்சு. இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா January 8 ஓகேங்களா. ஸோ அன்றைக்கி இப்போ நான் ஒரு 3 டேஸ் கழித்து இந்த ஆப்பை நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் 10 டேஸ் கழித்து இந்த ஆப் ரன் ஆகலாம், ரன் ஆகாமலையும் போகலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த $2 பேமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட எத்தனை பேடிஎம் ஐடிஸ் வந்து இருக்குதோ அத்தனை பேடிஎம் ஐடிஸிலும் $2 அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ரிடீம் போட்டுருங்க. ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 100% ஜென்யூனான பேமெண்ட் தான் உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ கீழே வந்து நான் பேமெண்ட் ப்ரூஃபையும் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லூட்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராமில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். எல்லா பேமெண்ட் ப்ரூஃபும் நான் டெலிகிராமில் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோங்களா. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பேமெண்ட் வந்து நமக்கு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து விட்ரா போட்டிருந்தேன். ஸோ 200 காயின் அப்படிங்கிறது நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்க. ஸோ 200 காயின்னா $2 பேமெண்ட் ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்மளோட வேலெட்டுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. கேஷ்பேக் வாலா அப்படிங்கிற ஒரு பேர் போட்டு தான் நமக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பையும் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. சிம்பிளான லூட்டு, எல்லாத்துக்குமே $2 அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ லூட் ஓகேங்களா. மஸ்ட் ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ dekho அப்படிங்கிற ஒரு ஆப்பையும் நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ் குரு அப்படிங்கிற ஒரு ஆப்பையும் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ 2 ஆப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட் வந்தோடனே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாலே போதும் ஓகேங்களா. ஸோ ஏர்னிங் லூட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் நம்மளோட டெலிகிராம்லையும் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏர்னிங் லூட்ஸ்லாம் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை வந்து திரும்ப நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.